ராமாயணத்தை எழுதி முடிச்சிட்டு கர்வத்தோட இருந்தாரு. இத பார்த்த நாரதர், நீங்க மட்டும்தான் ராமாயணத்தை எழுதிருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேறு ஒருவரும் ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. அவர் எழுதியிருக்கிற ராமாயணம் சுவை மிகுந்தது என்கிறார் நாரதர். யார் அவரு? அவரை நான் பார்த்தே ஆக வேண்டுமே, அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் என்கிறார் வால்மீகி. அவர் அனுதினமும் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார் என்று குறிப்பு மட்டுமே கொடுத்தார் நாரதர். அவர் கூறிய குறிப்பை வைத்து அது ஹனுமன் என்று கண்டுபிடித்தார் வால்மீகி. உடனே ஹனுமனை பார்த்து, நீங்கள் எழுதிய ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஹனுமன் ராமாயணத்தை 7 வாழை இலையில் எழுதி வச்சிருந்தாரு. அதை வால்மீகி வாங்கி படிச்சதும் அவருடைய கர்வம் கலைந்தது. ஏன்னா அவர் எழுதிய ராமாயணத்தை விட ஹனுமன் எழுதிய ராமாயணம் சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சு. இதனால அவருடைய முகம் வாடி இருந்தது. இதை பார்த்த ஹனுமன், நான் எழுதியது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்க, அப்படிலாம் இல்ல, நீங்க எழுதிய ராமாயணத்தை எல்லாரும் படிச்சாங்கன்னா நான் எழுதியதை யாரும் படிக்க மாட்டாங்களே என்று கூற, அவ்வளவுதானே என்று அவர் எழுதி வைத்திருந்த இலைகளை எடுத்து கசக்கி துரும்பாக்கி விட்டாரு. உங்களுக்கு தான் பெயர் புகழ் எல்லாம் வேண்டும், எனக்கு எப்போதும் என் ராமச்சந்திர பிரபுவின் நாமத்தை சொன்னாலே போதும் என்றார் ஹனுமன்.